ஹாய், ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம இந்த சம் தான் பார்த்துருந்தோம். இந்த சம்க்கு எப்படி டயக்ராம் போடுறதுன்னு நம்ம ப்ரீவியஸ் ஷார்ட்ஸ்லேயே பார்த்துட்டோம். ஸோ இப்போது எக்ஸ்ட்ரா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா எய்தர் ஆர் கன்க்ளூஷன் வந்து எப்போ போடணும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எய்தர் ஆர் கன்க்ளூஷன் வர்றதுக்கு என்ன ஃபஸ்ட்டு வந்து ரூல் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரூல் வந்து ரெண்டு கன்க்ளூஷன்ஸ் வந்து ஃபால்ஸாக இருக்கணும். ஓகேங்களா? மினிமம் 2 கன்க்ளூஷன்ஸ் மஸ்ட் பி ஃபால்ஸ். ஓகே, ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது. செகண்ட் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து இந்த ரெண்டு தான் வந்து ராங். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டை தான் வந்து நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ ரெண்டு பேர் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சம், நோ, சம் நாட், ஆல். ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த பேர். சம்மும் நோவும் ஒரு பேரு, சம் நாட்டும் ஆலும் ஒரு பேர். ஓகேங்களா? சம் நோ வந்து பேராக இருக்கிறப்போ அந்த சம் ஒரு கன்க்ளூஷன் இருக்கும், நோ ஒரு கன்க்ளூஷன் இருக்கும். ரெண்டுமே வந்து ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஆப்ஜெக்ட் வந்து எப்படி வேணால் வந்து மாறி வரலாம். ஃபஸ்ட்டு இதுவும் அதை நான் உங்களுக்கு பார்க்குறப்ப நான் நெக்ஸ்ட் சம்மில் உங்களுக்கு சொல்கிறேன். சம் நாட் ஆலில் வந்து ஆப்ஜெக்ட் வந்து சேம் பொசிஷனில் தான் இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து ரூல். ஓகேவா? ஸோ இப்போ நான் இன்னொரு சம் சொன்னேன்னா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ இந்த சம் தேர்ட் சம் வந்து பார்க்கலாம். தேர்ட் சம் இல்லை, சாரி, ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம். ஃபிஃப்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சம் ஹோட்டல்ஸ் ஆர் பிரிக்ஸ். ஓகேங்களா? இப்போது என்ன கொடுத்துருக்காங்க? சம் ஹோட்டல்ஸ் ஆர் பிரிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சம் ஹோட்டல்ஸ் பிரிக்ஸில் இருக்குது. ஓகேங்களா? ஆல் பனானாஸ் ஆர் பிரிக்ஸ், ஆல் பனானா பிரிக்ஸ்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? இப்படி தான் வந்து டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க? சம் பனானாஸ் ஆர் ஹோட்டல்ஸ். ஓகேங்களா? சம் பனானா வந்து ஹோட்டல் கூட இருக்கா? இல்லை. இதுக்கும் சம் ரிலேஷனே இல்லை. இதில் டச் பண்ணியிருந்தால் தான் நீங்கள் வந்து சொல்லணும். ஸோ சம் பனானாஸ் ஆர் ஹோட்டல்ஸ் அப்படின்றது ராங். செகண்ட், சம் பிரிக்ஸ் ஆர் ஹோட்டல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம் பிரிக்ஸ் வந்து ஹோட்டல்ஸில் இருக்கா? கரெக்ட். தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நோ பனானா இஸ் அ ஹோட்டல். நோ பனானா இஸ் அ ஹோட்டல். நோ ரிலேஷனும் இல்லை. ஓகேங்களா? அப்போ அதுவும் தப்பு. நோ ரிலேஷன்னா எப்படி வரையணும்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்படி போடணும். நோ ரிலேஷனில் இருக்கா? அது என்ன ரிலேஷன்? நோ ரிலேஷனில் இல்லை. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ராங். ஓகேங்களா? இப்போ அந்த எய்தர் இது நம்ம பார்க்கலாம். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ரெண்டு கன்க்ளூஷன்ஸ் வந்து ராங்காக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரூல் வந்து ஓகே ஆயிடுச்சு. செகண்ட் என்ன செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? அந்த பேர் பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ சம் இங்கே இருக்குது, நோ இருக்குது. அப்போ இது ஒரு பேர் தானே, சம்மும் நோவும் ஒரு பேர்னு சொன்னேன்ல. ஸோ சம் நோ பேர் இருக்குது. செகண்டும் வந்து ஓகே ஆயிடுச்சு. தேர்ட் என்ன செக் பண்ணணும்? இந்த இது வந்து ஆப்ஜெக்ட் வந்து அதே இருக்கா? சேம் பனானாஸ் ஹோட்டல்ஸ், அதே மாதிரி இங்கே பனானா ஹோட்டல். ஓகேங்களா? அப்போ இருக்குது. அப்போ இது ரெண்டுமே வந்து ஓகே ஆயிடுச்சு. அண்ட் என்ன சொல்லியிருந்தேன்? சம் நோவில் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பனானா ஹோட்டல் வந்தாலும் ஓகே. சப்போஸ் இங்கே வந்து ஹோட்டல் பனானான்னு இருந்தாலும் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஓகே தான். ஓகேங்களா? ஸோ சம் நோவில் பிரச்சனை கிடையாது. சம் நாட் ஆல்னு வரப்போ பனானாஸ் ஹோட்டல்ஸ்னால் இதே மாதிரி பனானா ஹோட்டல் அப்படி தான் வரணும். அப்போ தான் அதை வந்து எய்தர் ஆர் கன்க்ளூஷனில் நம்ம எடுப்போம். ஸோ அப்போ நம்மளுக்கு 3 இதுவுமே வந்து நமக்கு கிளியர் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆன்சர்? ஒன்லி எய்தர் 1 ஆர் 3 அண்டு 2 ஃபாலோ. ஓகேங்களா? ஏன்னா 2வும் ஃபாலோ ஆகுது நமக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இது மாதிரி நிறையா சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.